வருங்கால அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல்ஃபா டீச்சிங்கின் UGTRB இங்கிலீஷ் யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் 7 25 கேள்விகள் உங்களுக்காக. முதல் கேள்வி. According to Robert Wilson Lind, who had so a bad memory that he could always read an old book as though he had never read it before. ஓகே, ராபர்ட் லிண்ட் அவருடைய எஸ்ஸேல ஒரு கேரக்டரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு ஓல்டு புக்கை, ஏற்கனவே படித்த புக்கை அவர் மறந்து மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி படிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் யாரை மென்ஷன் பண்ணியிருக்காரு? அவரையே மென்ஷன் பண்ணியிருக்காரா? ராபர்ட் வில்சன் லிண்ட் அவரையே மென்ஷன் பண்ணியிருக்காரா? இல்லை மான்டேக்னா எப்படின்னாலும் சொல்லலாம், இவரை மென்ஷன் பண்ணியிருக்காரா? த இங்கிலீஷ் நாவலிஸ்டா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, மான்டேக்னே ஆர் மான்டேங். ரெண்டு ப்ரொனவுன்சியேஷனுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், த செடோனிம் ஆஃப் ராபர்ட் வில்சன் லிண்ட் இஸ், ராபர்ட் வில்சன் லிண்டுடைய செடோனிம் என்ன? புனைப்பெயர் என்ன? ராப் வில்லா, மேரி ரோசா, ஒய் லிண்டா. ராப் வில்லா, மேரி ரோசா, ஒய் லிண்டா. த ஆன்சர் இஸ் ஒய் லிண்டா, ஆப்ஷன் சி. இவர் 1930 13 45 வரைக்கும் மேகசின்லாம் ஒர்க் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், ரசல் சைட்ஸ் some leaders as the examples of leaders who can successfully combine knowledge and wisdom. Choose the leader who was not mentioned by him. Okay, ரசல் அவருடைய எஸ்ஸேல சில லீடர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பார். மென்ஷன் பண்ணி இவங்களால நாலேஜையும் விஸ்டமையும் கம்பைன் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்படி அவர் மென்ஷன் பண்ணாத லீடரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ, குயின் எலிசபெத் I ஆஃப் இங்கிலாந்து, ஹென்ரி IV ஆஃப் இங்கிலாந்து, ஆப்ரஹாம் லிங்கன். குயின் எலிசபெத் I ஆஃப் இங்கிலாந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ஹென்ரி IV ஆஃப் இங்கிலாந்து, ஆப்ஷன் சி ஆப்ரஹாம் லிங்கன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஹென்ரி IV ஆஃப் இங்கிலாந்து. ரசல் அவருடைய எஸ்ஸேல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஹென்ரி IV இங்கிலாண்டுடைய ஹென்ரி IV கிடையாது. அவர் ஹென்ரி IV ஆஃப் ஃப்ரான்ஸ், த குட் கிங் ஹென்ரி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவாங்கள்ல, அந்த ஹென்ரி IV ஆஃப் ஃப்ரான்ஸை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு ரசல், வைஸ் பர்சன் பொசஸஸ், வைஸ் பர்சன் கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன? இன்சைட்டா, ஃபோர்சைட்டா, போத்துமா, ரெண்டுமேவா? வைஸ் பர்சனுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டி என்ன? இன்சைட்டா, ஃபோர்சைட்டா, ரெண்டுமேவா? த ஆன்சர் இஸ் போத். இன்சைட்டும் இருக்கணும், ஃபோர்சைட்டும் இருக்கணும். டு பி வைஸ் ஒரு மனிதனுக்கு ப்ராட் விஷனும் இருக்கணும், அதே மாதிரி வேவர் ஆகாத அன்பயாஸ்டு மைண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி விஸ்டம்ங்கிறது ஒரு பர்சனுடைய தாட்டு, ஃபீலிங் மூலமாக கெயின் பண்ணப்படும். அதுவும் எப்போ கெயின் பண்ண முடியும்? அந்த பர்சன் அவனுடைய தாட்டும் ஃபீலிங்கும் அவனுடைய செல்ஃபிஷ் நீடாக இல்லாமல் லெஸ் பர்சனலாக மாறும்போது, மக்களுக்காக மாறும்போது தான் அவனுக்கு என்ன வருமா? விஸ்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசல் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஃபார்ஸ்டர் ப்ரிஃபர்ஸ் நாசி வேவா, டெமோக்ராட்டிக் வேவா, ரிபப்ளிக் வேவா? E.M. ஃபாஸ்டர். ஸ்பெல்லிங் தப்பு இல்லை, ஈ வராது. E.M. ஃபாஸ்டர் ப்ரிஃபர்ஸ் நாசி வேவா, டெமோக்ராட்டிக் வேவா, ரிபப்ளிக் வேவா? அவர் எந்த வேயை ப்ரிஃபர் பண்ணியிருப்பார்? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டெமோக்ராட்டிக் வே. ஃபாஸ்டர் என்ன சொல்லுவாருன்னா, பீப்புளையும் நேஷனையும் டீல் பண்ணுறதுல ரெண்டு விதமான வழி இருக்குன்னு சொல்லிடுவார். ஒன்று நாசி வே, இன்னொன்று டெமோக்ராட்டிக் வே. நாசி வேனா என்னென்னா, அவங்களுக்கு பிடிக்காத பீப்புளை அழிச்சிட்டு ஆள்றது நாசி வே. டெமோக்ராட்டிக் வேனா பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது டெமோக்ராட்டிக் வே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஸோ டெமோக்ராட்டிக் வே தான் பெட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், டாலரன்ஸ் இல்லை. அக்கார்டிங் டு E.M. ஃபாஸ்டர் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்டர் அக்ரி வித் தோஸ் பீப்புள் ஹூ பிலீவ் தட் லவ் இஸ் நீடட் டு ரீபில்ட் சிவிலைசேஷன். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, he admitted that love is a great force in private life. Statement number 3, tolerance is very dull and boring and negative. And negative, but it is
தி சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீடட் ஆஃப்டர் தி வார். ஓகே, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு, அதர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ராங் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷனாக வருமா? இல்லை 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக? ஆப்ஷன் பி ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இதில் எது கரெக்டான ஆன்சர்? லெட் அஸ் see. டாலரன்ஸ் இஸ் வெரி டல் அண்ட் போரிங் அண்ட் நெகட்டிவ், பட் இதுதான் சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீடட் ஆஃப்டர் வாருங்கிறது கரெக்டு, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்கலாம். ஹி அட்மிட்டட் தட் லவ் இஸ் அ கிரேட் ஃபோர்ஸ் இன் ப்ரைவேட் லைஃப். ஆமாம், ப்ரைவேட் லைஃப்பில் லவ் வந்து கிரேட் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஆனால் பப்ளிக் லைஃபுக்கு வரும்போது லவ்ங்கிறது வந்து கிரேட் ஃபோர்ஸாக இருக்க முடியாது, ஏன்னா தெரியாத பீப்புள் மேலே நம்மளால் லவ்ங்கிற ஃபீலிங்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருப்பார் அந்த எஸ்ஸேல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 1, ஃபோஸ்டர் அக்ரி வித் those people who believe that love is needed to rebuild civilization. இதுதான் ராங். அவர் வந்து அதில் அக்ரி பண்ண மாட்டார். ஸோ தட் இஸ் ராங். இப்படி பார்த்தா 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 1 ராங். அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஸ்டீவன்சன்ஸ் அண்ட் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸ் வாஸ் பப்ளிஷ்டு இன். ஸ்டீவன்சனுடைய அப்பாலஜி ஃபார் ஹிட்லர் எதில் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு? கான்ஹில் மேகசினா, நியூயார்க் டைமா, எவரண்ட் மேகசினா? இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் ஆப்ஷன் ஏ கான்ஹில் மேகசின். இன் ஹிஸ் அப்பாலஜி ஃபார் ஹிட்லர்ஸில் ஹி ஆப்ஷன் ஏ ஸ்கோல்ஸ் பிளைண்ட் டிவோஷன் டு ப்ரொஃபஷனலிசம், என்கரேஜஸ் ஹார்ட் ஒர்க்கிங், ஷோஸ் ஹிஸ் பிட்டர் தாட் அபவுட் பீப்புள் ஹூ ஆர் லேசி. ஸோ இதில் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பிளைண்ட் டிவோஷன் டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் அவர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட், ஆன் ஃபைண்டிங் திங்ஸ் இஸ் அபவுட். ஆன் ஃபைண்டிங் திங்ஸுங்கிறது எதை பற்றின ஒர்க்கு? தீம் ஆஃப் ஒர்த்தினஸா, தீம் ஆஃப் ஹாப்பினஸா, தீம் ஆஃப் குட் ஃபார்ச்சுனா? ஆப்ஷன் பி தீம் ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சின்ன சின்ன விஷயத்தில் கிடைக்கிற ஹாப்பினஸ், அதை பற்றி தான் அதில் பேசியிருப்பாங்க. இட் இஸ் லூகாஸஸ் ஃபேவரட் ஃபைண்ட். இது லூகாஸோடைய ஃபேவரட் ஃபைண்ட் எது? கோல்டன் ப்ரூச்சா, மணியா, ரப்பர் ஸ்டாம்பா? அவருக்கு வந்து குட்டி கொஞ்சம் அமௌண்ட் மணி கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11, சூஸ் தி கரெக்ட் ஒன். லூகாஸ் ஃபீல்ஸ் கில்ட்டி அபவுட் ஃபைண்டிங் ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் மணி அண்ட் கீப்பிங் இட் ஃபார் ஹிம்செல்ஃப். லூகாஸ் ஃபீல்ஸ் எலைட்டட் தட் ஹி ஹாஸ் ஃபவுண்ட் திங்ஸ் ஆன் ஹிஸ் ட்ராவல்ஸ் அண்ட் கன்சிடர் ஹிம்செல்ஃப் லக்கி டு ஹாவ் டன் ஸோ. ஹீ லைக் டு பி த விக்டிம் ஆஃப் அ ஹோக்ஸ். இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில். ஓகே, லூகாஸ் ஃபீல்ஸ் கில்ட்டி அபவுட் ஃபைண்டிங் ஸ்மால் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் மணி அண்ட் கீப்பிங் இட். இல்லை, அது கிடையாது. அவர் சின்ன அமௌண்ட் ஆஃப் மணியை அவர் சூஸ் பண்ணுறதுல அவர் கில்ட்டாக வந்து ஃபீல் பண்ண மாட்டார். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ராங், அது கிடையாது. லூகாஸ் ஃபீல்ஸ் எலேட்டட் தட் ஹி ஹாஸ் ஃபவுண்ட் திங்ஸ் ஆன் ஹிஸ் ட்ராவல் அண்ட் கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் லக்கி டு ஹவ். அவங்க வந்து ட்ராவல் போகும்போது சின்ன மணி கிடைக்கிறது, அவர் வந்து அவர் லக்கின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ தட் இஸ் கரெக்ட். அவர் அப்படி தான் நினச்சாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஹீ லைக்ஸ் டு பி த விக்டிம் ஆஃப் ஹாக்ஸ். ஹாக்ஸ் பிடிக்கும், அதை பார்க்குறதுக்கு பிடிக்கும், ஆனால் அதில் அவர் விக்டிமாக இருக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 ராங்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. A truant is wandering along open places because nature is a or an. 12th question. Option A, large sea. Option B, high mountain. Option C, open book. A truant is wandering along open places because nature is a. nature வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க? ஓப்பன் புக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் சி, நேச்சர் இஸ் அ ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நாலேஜ் ஃப்ரம் ஸ்ட்ரீட் தான் அவர் பெருசு, புக்கிலேருந்து கிடைக்கிற நாலேஜை விட நாலேஜ் ஃப்ரம் ஸ்ட்ரீட் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் வந்து பேசியிருப்பார். படிப்பறிவை விட பட்டறிவு தான் பெருசுன்னு பேசியிருப்பார். ஸோ அந்த இடத்துல தான் நேச்சரை வந்து அவர் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பார்? ஓப்பன் புக்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அக்கார்டிங் டு E.M. Foster, dash is needed for any construction and reconstruction. ஓகே, E.M. Foster டாலரன்ஸில் எது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ இல்லை ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கோ தேவைன்னு சொல்லியிருப்பார்? மணியா, சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டா, டாலரன்ஸா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சவுண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அதுதான் முதல் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அக்கார்டிங் டு ரசல், பெட்ரண்ட் ரசல், இஃப் நாலேஜ் இஸ் தி கேதரிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், விஸ்டம் இஸ். நாலேஜ் வந்து
ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா விஸ்டம்ங்கிறது என்னவாக இருக்கும்? ஆப்ஷன் ஏ த வே ஆஃப் ஸ்டடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா, ஆப்ஷன் பி த டேஞ்சரஸ் ஒன் வித்தவுட் நாலேஜா, ஆப்ஷன் சி தி அப்ளிகேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் நாலேஜ் டு ஜெனரேட் வேல்யூவா. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி த அப்ளிகேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் நாலேஜ் டு ஜெனரேட் வேல்யூஸ். ராபர்ட் வில்சன் லிண்ட் ஹாஸ் லிட்டில் நாலேஜ் அபவுட். ராபர்ட் வில்சன் லிண்டுக்கு எதில் வந்து லிட்டில் நாலேஜ் காணப்பட்டது அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இந்தியன் குக்குவா, அமெரிக்கன் குக்குவா, வைல்ட் குக்குவா. ஹீ ஸ்டேட்ஸ் தட் ஹி ஹாஸ் லிட்டில் நாலேஜ் அபவுட் ஆப்ஷன் பி அமெரிக்கன் சொல்லிட்டல ஆஃப்ரிக்கன் குக்கு. Question number 16. The temperate valley had how many trees on the low scale? The journey of the Magilla. Temperate valley வந்து அடைஞ்சது அந்த லோ ஸ்கேல தொடுவானத்தில் எத்தனை ட்ரீ ஆனது காணப்பட்டுச்சு? 2வா 1ஆ 3ஆ? The answer is option C 3. 3 ட்ரீ அங்கே காணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் த மேகஸ் சா. மேஜி எதை பார்த்தாங்க? ஒரு பிளாக் கலர் ஹார்ஸ் பார்த்தாங்களா, ஒயிட் கலர் ஹார்ஸ் பார்த்தாங்களா, ப்ரௌன் ஹார்ஸ் பார்த்தாங்களா? ஹி சா ஒயிட் ஹார்ஸ். அது ஒயிட்டும் எப்படிப்பட்ட ஒரு ஹார்ஸு? ஒரு ஓல்டான ஹார்ஸ் தான் அவர் பார்த்துருப்பாரு. ஓகே, கொஸ்டின் 18. And the old dog sleeper alone between nurses and swans, while the boys among willows made the tiger jump out of their eyes. These lines are taken from. இந்த லைன்ஸ் எதுலேருந்து எடுக்கப்பட்டுச்சு? Hunchback in the Park, Journey of the Magi, Introduction. The answer is option A, Hunchback in the Park. Easy question தான். The play Under Milkwood. The play Under Milkwoodங்கிற பிளேயை எழுதினவர் யார்? டைலன் தாமஸா, T.S. எலியட்டா, G.B. ஷாவா? It was written by டைலன் தாமஸ் உடைய பிளே தான் அண்டர் மில்க்வுட்ங்கிறது. கேண்டிடா பிலாங்ஸ் டு. G.B. ஷாவுடைய கேண்டிடா ப்ளசன்ட் பிளேஸை சேர்ந்ததா, அன்பிளசன்ட் பிளேஸை சேர்ந்ததா, இல்லை ரெண்டுத்துலையுமே சேராததா? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ப்ளசன்ட் பிளே. இதில் மொத்தம் 4 பிளே ஆனது காணப்படும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. This play of Shaw deals with the theme of conflict over women's decision to choose between her husband and passionate poet. ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் பேஷனேட் போயட்டில் இது எந்த பிளே? மேஜர் பார்பராவா, கேண்டிடாவா, ஆர்ம்ஸ் அண்ட் த மேனா? த ஆன்சர் இஸ் கேண்டிடா. இன் மிஸ்ஸஸ் டாலவே வென் கிளாரிசா மெட் ஹர் ஓல்டு சூட்டர். மிஸ்ஸஸ் டாலவேல கிளாரிசா அவருடைய ஓல்டு சூட்டரை எப்போ பார்த்தா? வென் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஃப்ளவர் ஷாப்பா, ஃப்ளவர் பூ வாங்கிட்டு திரும்பி வரும்போதா, இல்லை அவங்களுடைய வீட்டில் நடக்கிற ஈவினிங் பார்ட்டிலையா, இல்லை அவள் வந்து வாக் போகும்போதா? எப்போ பார்த்தாங்க? த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ வென் ரிட்டர்னிங் ஃப்ரம் அ ஃப்ளவர் ஷாப். சூஸ் தி கரெக்ட் ஒன். கிளாரிசா ஹேட் அ புக் இன் ஹர் ஹேண்ட் வென் பீட்டர் வால்ஸ் மேக்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் விசிட். கிளாரிசா ஹேட் இன்ஃப்ளூயன்ஸா. டோரிஸ் கில்மன் வென் டு பிரெட் ஸ்ட்ரீட் ஆஃப்டர் ஹேவிங் டீ வித் எலிசபெத். இது 3ல் எது கரெக்டு? கிளாரிசா கையில் என்ன இருந்துச்சு? அவன் கையில் ஒரு சிசர் இருந்துச்சு, புக் இல்லை. சரியா? ஸோ ஃபஸ்ட் இஸ் ராங். கிளாரிசாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக தான், ஃப்ளூ தான் வந்துச்சு. ஸோ இட்ஸ் கரெக்ட். டோரிஸ் கில்மன் வென் டு பிரெட் ஸ்ட்ரீட்டுக்கு போகல. அவங்க எங்கே போனாங்க? வெஸ்ட் மினிஸ்டருக்கு போனாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளாரிசா ஹேட் இன்ஃப்ளூயன்ஸா. ட்ரெஷர் ஐலாண்ட் வாஸ் ரிட்டன் பை ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். Statement 1. Treasure Island was written by Robert Louis Stevenson. Statement 2. It is an adventurous story and a historical fiction. Statement 1 மட்டும் தான் கரெக்ட். Statement 2 மட்டும் தான் கரெக்ட். இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட். The answer is Treasure Island ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனால் எழுதப்பட்டது தான். இது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனும் கூட. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி. Whom does Silver took as a hostage? சில்வர் யாரை வந்து ஹாஸ்டேஜாக பிடிச்சு வச்சுருந்தா? ஜிம்மையா, பெண்ணையா, ஸ்மாலட்டையா? ஃபஸ்ட்டு ஜிம் அவன் பிடிச்சான்ல. ஸோ 25 questions completed on our Unit 7. அடுத்து நம்ம Unit 8ல் 25 கேள்விகளில் நாம் சந்திக்கலாம். நல்லா படிங்க. நன்றி.